நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கோயன் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் விசேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்த்தரலும். கன்னி மரியாவின் விண்ணேற்பை தியானித்து இறை பற்று எனும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அழிந்த உணவை எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வேஸ்வரிய மாதாவே, பாவியாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே, சர்வே
பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் சேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்த்தரலும். கன்னிமரியா விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து கன்னிமரியாவின் மீது உண்மையான பக்தி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே.
கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பினின்று எங்களை காப்பாற்றும். சகல ஆத்மாக்களையும் சேஷமாய் உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் கூட்டி சேர்த்தருளும். அதிதூதரான புனித மிக்கேலே, தேவதூதர்களான புனித கபிரியேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான புனித ராயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 153 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களோட ஒன்றாக கூட்டி எங்கள் பிள்ளைகள் தெய்வமயத்தோடும் ஞானத்தோடும் வளரவும், எங்கள் இளையோர் நல்ல கல்வியோடு வேலை வாய்ப்புகள் பெறவும், எங்கள் முதியோர் நல்ல உடல் நலத்தோடு நன்மரண பாக்கியம் அடையவும், எங்கள் குடும்பங்கள் தினந்தோறும் திருப்பலியில் பங்கேற்று ஆன்ம சரீர நலன்கள் பெறவும், காலமழை தவறாது பொழிந்து வளம் பெருகவும், திருப்பயணிகள் குடும்ப நலன்களுக்காகவும், நாங்கள் எல்லோரும் சமுதாய மத நல்லிணக்கத்தோடு நல்வாழ்வு வாழும் வரம் கேட்டு எங்கள் தாயும் பாதுகாவதியுமான பரிசுத்த புதுமை பரலோக அன்னையின் பரிசுத்த பாதங்களில் பாதகாணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. மரியாயின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கனிவாக கேட்டருளும். வானக தந்தையாகிய இறைவா, உலகை மீட்டுரட்சித்த சுதனாகிய இறைவா, பரிசுத்த ஆவியாகிய இறைவா, பரிசுத்த சமகிரித்துவமாயிருக்கிற இறைவா, மோட்ச அலங்காரியாகிய பரிசுத்த மரியாயே, நித்திய காலமாய் சர்வத்துக்கும் ஆண்டவளாக தேவசித்தத்தால் நியமிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே, பரலோக பூலோக ராட்சினியாக மாசில்லாமல் உற்பவித்த பரிசுத்த மரியாயே, ஆதி முதல் நிகரற்ற பரிசுத்தனமாய் பிறந்த சுகீர்ந்த அலங்காரியே, பெண்ணால் அழிந்த உலகை பெண்ணாலே மீட்க கருதின தேவபிதாவினால் இரட்சகருக்கு மாதாவாக நியமிக்கப்பட்ட சுகீர்ந்த அலங்காரியே, பரமநாயகியாகிய மரி என்னும் தயை நிறைந்த நாமம் சூட்டப்பட்ட சுகீர்ந்த அலங்காரியே, வயதில் வளர மென்மேலும் சகல புண்ணியங்களிலும் அதிகரித்து விளங்கின சுகீர்ந்த அலங்காரியே, மனிதர் எல்லோருக்கும் புண்ணிய மாதிரிகையாகவும் ஞான தீபமாகவும் ஒளிர்ந்த சுகீர்ந்த அலங்காரியே, கிரியத்தத்தினாலே பூரணமானவள் என்று தேவதூதரால் மங்களம் சொல்லப்பட்ட சுகீர்ந்த அலங்காரியே, நிகரற்ற அற்புதமாய் பரிசுத்தாவியின் வரப்பிரசாதத்தினாலே கன்னிமையோடு கற்பந்தரித்து அவதரித்த இரட்சகரை பெற்ற சுகீர்ந்த அலங்காரியே, எங்கள் இரட்சணியத்தின் நிமித்தம் இயேசுநாதருடைய திருப்பாடுகளுக்கும் பங்காளியான சுகீர்ந்த அலங்காரியே, அவர் உயிர்த்த போதும் மோட்சத்துக்கு எழுந்தருளின போதும் அளவிறந்த ஆனந்தம் அனுபவித்த சுகீர்ந்த அலங்காரியே, சுவாமி மோட்சத்துக்கு ஆரோகணமான பின்பு திருச்சபைக்கு ஆறுதலும் ஆதரவுமாக இவ்வுலகில் நின்று போன சுகீர்ந்த அலங்காரியே, பூவுலகில் சஞ்சரித்த அளவும் நினைவினாலும் ஆசையினாலும் பரலோகத்தில் தங்கின சுகீர்ந்த அலங்காரியே, தேவ சித்தத்தினால் உமக்கு குறிப்பிட்ட ஜீவிய காலம் அளவும் இப்பரதேச துன்பங்களை அத்தியந்த தைரியம், பக்தி, பொறுமை முதலிய நற்குணத்தோடு அனுபவித்த சுகீர்ந்த அலங்காரியே, இவ்வுலகில் இருந்த நாளளவும் அதிகமாய் எல்லா வரங்களிலும் அதிசயித்து நிகராத புண்ணிய சம்பா
பாவனை அடைந்த சுகீர்ந்த அலங்காரியே உமது திருமரண சமயத்தில் தூர தேசங்களில் இருந்த அப்போஸ்தலர்களை முதலாய் அற்புதமாக வரும்படி செய்தருளிய சுகீர்ந்த அலங்காரியே இப்பிரபஞ்ச விடுவதற்கு முன் தாயின் அன்போடு சீடர்களை ஆசீர்வதித்து தேற்றிய சுகீர்ந்த அலங்காரியே அச்சமயத்தில் தரிசனையான சம்மனசுகளால் பேரின்ப சந்தோஷமடைந்த சுகீர்ந்த அலங்காரியே சொல்லிலடங்காத ஆனந்தத்துடன் உம்முடைய திருக்குமாரன் சமூகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே சம்மனசுகளும் அப்போஸ்தலர்களும் திரு சங்கீதங்களை தொனிக்க மிகுந்த பக்தி வணக்கத்துடனே சீடர்களால் திருமேனி அடக்கம் செய்யப்பட்ட மோட்ச அலங்காரியே 3 நாள் பரியந்தம் உமது திருக்கல்லறையில் சம்மனசுகளுடைய இன்பமுள்ள சங்கீதங்களால் துதிக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே 3ஆம் நாள் ஆத்ம சரீரத்தோடு உயிர்த்து பேரின்ப ராஜ்யத்திற்கு எழுந்தருளின மோட்ச அலங்காரியே அத்தியந்த மகிமை ஒட்டலோகமாய் பரலோகத்தில் சேர்ந்த மோட்ச அலங்காரியே அப்பொழுது சம்மனசுகளின் சேனைகளால் சொல்லிலடங்காத இன்ப சங்கீதங்களை கொண்டு துதித்து கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே உம்முடைய திருக்குமாரனால் நிகரற்ற சுத்த நேசத்துடனே அரவணைக்கப்பட்ட மோட்ச அலங்காரியே பிதாக்கள் முதலிய சகல மோட்சவாசிகளினாலும் வணங்கி கொண்டாடப்பட்ட மோட்ச அலங்காரியே சர்வலோகத்துக்கும் ராக்கினியாக தேவபிதாவினால் மகிமை கிரீடம் சூட்டப்பட்ட மோட்ச அலங்காரியே உம்முடைய திருக்குமாரன் அண்டையில் மகிமை சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே உமது திருப்பாதத்தால் சந்திரனை மிதிக்கும் மோட்ச அலங்காரியே அழகினால் பூரண சந்திரனை வென்று மகிமையாடையாக சூரியனை அணிந்த மோட்ச அலங்காரியே 12 நட்சத்திரங்களை கிரீடமாக தரித்திருக்கும் மோட்ச அலங்காரியே அணிவகுப்பான படையை விட சத்துருக்களுக்கு பயங்கரமான வல்லபமுடைய மோட்ச அலங்காரியே சர்வலோகத்திலும் அளவிறந்த வல்லமை பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே நரக சர்ப்பமாகிய பசாத்தின் தலையை நசுக்கி பேய்களை எல்லாம் நடுங்க செய்து துரத்தும் மோட்ச அலங்காரியே தேவ இஷ்ட பிரசாத பொக்கிஷங்களை உமது வசமாக கொண்டிருக்கிற மோட்ச அலங்காரியே கிருபை தயாபரம் நிறைந்த ராக்கினியாகிய மோட்ச
விளங்க செய்தருளின மோட்ச அலங்காரியே. பலமுறை ராஜ்யங்களையும் பட்டணங்களையும் குடும்பங்களையும் ஆபத்தில் ரட்சித்து நிலைத்திட்ட மோட்ச அலங்காரியே. சொல்லில் அடங்காத வேறு புதுமை உபகார சகாயங்களால் உமது தயாளத்தை காட்டியருளின மோட்ச அலங்காரியே. எண்ணில் அடங்காத பேர்களை பேரின்ப ராஜ்யத்தில் சேர்ப்பித்த மோட்ச அலங்காரியே. பாவிகளுக்கு அடைக்கலமாகிய மோட்ச அலங்காரியே. இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற உமது நேச பிள்ளைகளை மறவாத மோட்ச அலங்காரியே. உமது பேரில் மெய்யான பக்தி உள்ளவர்களை ஒருபோதும் கைவிடாத மோட்ச அலங்காரியே. ஜீவிய நாளிலும் மரண நேரத்திலும் எங்களுக்கு அடைக்கலமும் ஆதரவும் தேற்றரவுமாகிய மோட்ச அலங்காரியே. சகல புனிதர்களையும் விட புண்ணியத்தினாலும் மகிமையினாலும் விளங்குகிற மோட்ச அலங்காரியே. சர்வலோகத்திலும் துதி வணக்க கொண்டாட்டம் பெற்றிருக்கிற மோட்ச அலங்காரியே. படைக்கப்பட்ட சகல வஸ்துக்களாலும் துதிக்கவும் மன்றாடவும் வணங்கப்படுவதற்கும் பாத்திரமான மோட்ச அலங்காரியே. கன்னியர்களுக்கு மாதிரிகையும் ராக்கினியும் ஆகிய மோட்ச அலங்காரியே. சமரசுகளுக்கும் மற்ற சகல புனிதர்களுக்கும் ராக்கினியான மோட்ச அலங்காரியே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே. சர்வேஸ்வரனுடைய பரிசுத்த மாதாவே, இதோ உம்முடைய சரணமாக ஓடி வந்தோம். எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு நீர் பாராமுகமாக இராதேயோ. ஆசீர்வதிக்கப்பட்டவளும் மோட்சம் உடையவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே, சகலமான ஆபத்துக்களிலேயும் நின்று எங்களை தற்காத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரவான்களாகத்தக்கதாக மன்றாடுவோமாக. சர்வத்துக்கும் அதிபதி கர்த்தாவாகிய நித்திய சர்வேசுரா, அவதரித்த உம்முடைய திருக்குமாரனுக்கு மாதாவான பரிசுத்த கன்னிமரியாளை எங்களுக்கு தாயாராகவும் ராக்கினியாகவும் தந்தருளி நீதே. உம்முடைய கிருபை வரப்பிரசாதத்தால் மோட்ச அலங்காரியான இந்த பரமநாயகியின் உத்தம புண்ணியங்களை அடியோர்கள் இப்பிரதேசத்தில் சஞ்சரிக்கிற வரைக்கும் சுமுத்திரையாய் அனுசரித்து
உமது பேரின்ப தரிசனையில் அவளுடைய ஆனந்த பாக்கியத்துக்கு பங்காளிகளாகும்படிக்கு எங்கள் மன்றாட்டுக்களையும் எங்கள் அன்புள்ள மாதா எங்களுக்காக செய்யும் மன்றாட்டுக்களையும் கேட்டு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். ரெண்டு மக்கபேயர் பிரிவு 7 இறை வார்த்தைகள் 20 23 முடிய. ரெண்டு மக்கபேயர் பிரிவு 7 இறை வார்த்தைகள் 20 முதல் 23 முடிய. எல்லாருக்கும் மேலாக அவர்களுடைய தாய் மிகவும் போற்றுதற்குரியவர், பெரும் புகழுக்குரியவர். ஒரே நாளில் தம் 7 மைந்தர்களும் கொல்லப்பட்டதை அவர் கண்ட போதிலும் ஆண்டவர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவை அனைத்தையும் மிக துணிவோடு தாங்கிக் கொண்டார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் மொழியில் அறிவுரை கூறினார். பெருந்தன்மை நிறைந்தவராய் பெண்ணுக்குரிய பண்பையும் ஆணுக்குரிய துணிவையும் இணைத்து அவர்களிடம், நீங்கள் என் வயிற்றில் எவ்வாறு உருவானீர்கள் என நான் அறியேன். உங்களுக்கு உயிர் மூச்சு அளித்தது நான் அல்ல, உங்களுடைய உள்ளுறுப்புகளை ஒன்று சேர்த்ததும் நான் அல்ல. உலகை படைத்தவரே, மனித இனத்தை உருவாக்கியவர், எல்லா பொருட்களையும் உண்டாக்கியவர் அவரே தம் இரத்தத்தினால் உங்களுக்கு உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். ஏனெனில் அவருடைய சட்டங்களை முன்னிட்டு நீங்கள் இப்போது உங்களையே பொருள்படுத்துவதில்லை என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அவரே தம் இரத்தத்தினால் உங்களுக்கு உயிர் மூச்சையும் உயிரையும் மூச்சையும் மீண்டும் கொடுப்பார். என எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா? மன்றாட்டு மாலை 3/4 மணி நேரமாக சொல்லி கால்கள்லாம் களைத்து போயிருக்கிறதா? களைத்து போகவில்லையா? களைச்சு போயிருக்கீங்களா? அப்படியே நல்லா இருக்கீங்களா? பதில் சொல்லாததை பார்த்தால் அடுத்த ஆண்டில் இருந்து இந்த மன்றாட்டு மாலை ஜெபமாலையை இங்கனையே சொல்லிடலாம் போல தெரிகிறது. அப்படிதானே? அப்படியா இல்ல சுற்றி வர வேண்டுமா? பதிலக்கா உங்க ஆலயம் அதனுடைய பெயர் என்ன? திருக்குடும்ப ஆலயம். விழா கொண்டாடுவது, மறையுறை வைப்பதெல்லாம் யாருடைய பெயரா? மன்றாட்டு மாலை தொடர் மாலையில நாம் சொல்வது யாரை புகழ்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறோம்? விண்ணரசி இல்லையா? நாமும் விண்ணரசியோடு விண்ணகத்திற்கு செல்வோம் என்ற ஒரு நம்பிக்கையில திருக்குடும்ப ஆலயத்தையே மாற்றி விண்ணரசின் ஆலயமாக திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எனக்கு
உங்க சாமியார சோதனைக்கு உட்படுத்த விருப்பமே கிடையாது. என்ன சோதனை? 6:30க்கு வாரே அப்படின்னு சொல்லிட்டு கொடியேற்ற அன்னைக்கு கொடியேற்றி முடிச்ச பிறகு வந்தேன். நான் சொன்னேன், தம்பி ஒரு 5:30க்கு சொல்லி இருக்கப்படாதான், 5:30 சொன்னா 6:30க்கு வந்திருப்போம்ல அப்படின்னு. அதனால இன்றைக்கு ஒரு 4 மணிக்காவது இங்க வந்துடணும் அப்படின்னு சொல்லி 4:30க்கு போல நம்முடைய அந்த பின்பகுதியில் அப்படியே வரும்போது கொஞ்சம் காட்டு பாதையா போவோமே ஒரு ஆசை. போனா ஒரு 3 கவுதாரி, அது கூட 5 கவுதாரி குஞ்சுகள். உடனே வண்டி நிப்பாட்டினேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த கவுதாரி பரத்தாக ஓடி அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சுகளை பிடிச்சிடலாம் அப்படி ஓடுனா அவ்வளவு போனோடனே ஒரு தாய் சொல்லிச்சு, ஒரு சத்தம் பிச்சிக் அப்படின்னு எல்லாம் பம்பிக்கிட்டு. நான் பக்கத்துல போனோடனே அடுத்த ஒரு சத்தம் கொடுத்துச்சு, எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டு. நானும் சுத்தி சுத்தி விரட்டி ஒன்னையாவது பிடிச்சிடலான்னு பார்த்தேன். 2 அது 3 பறவைகளுமே, கவுதாரி பறவைகளுமே பறந்து ஓடியது. நானும் ஒரு 15 நிமிடம் தேடி பார்த்துட்டு அப்படி நிற்கும் போது 3 இளைஞர்கள் வந்தார்கள். ஒரு கல் எடுத்தான், 2 கவுதாரி எரிஞ்சான், தப்பிச்சு. சரி அப்ப மாதிரி இது ஓடிரும், நம்மளும் கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா மீண்டும் அந்த 3 கவுதாரிகளும் 3 திசையில் இருந்து வந்தன. அந்த 3 திசையிலிருந்து வந்து அது தேடுவதை பார்க்க முடிந்தது. முதல்ல இதை நான் விரட்ட போகும்போது உலகான இருக்கு, ஒரு 200 கிராம் கறி இருக்கும் அந்த கவுதாரிக்கு. அது என்னை எதிர்த்து ஓடி வந்துச்சு. நானும் பார்த்தேன், குஞ்சு பிடிச்சிடலான்னு பார்த்தாக்கி தாய் அமுறுமுறை தேர்ந்து ஓடி போனா அது அப்போ பறந்துச்சு. சற்று சிந்திச்சு பாருங்க. இப்போ அந்த 5 கவுதாரி குஞ்சுகளுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குதா இல்லையா? யார் மீது நம்பிக்கை? அதனுடைய தாய் மீது நம்பிக்கை. அந்த 3 கவுதாரி பறவைகளும் கல்லத்துக்கு யார் எரிஞ்சாலும் பரவாயில்லை, மீண்டும் அந்த இடத்திற்கு வருது. யார் மீது நம்பிக்கை? அந்த குஞ்சுகள் மீது நம்பிக்கை. அந்த குஞ்சுகளுக்கு தாய் மீது நம்பிக்கை, தாய்க்கு குஞ்சுகள் மீது நம்பிக்கை. வடக்கங்குளத்தில் இருக்கிற மக்கள் அனைவருக்குமே பரலோக அன்னை மீது நம்பிக்கை, பரலோக அன்னைக்கு உங்கள் மீது நம்பிக்கை. எப்படியும் இந்த பிள்ளைகள்லாம் விண்ணகத்திற்கு வந்து சேர்ந்துரும், மோட்சத்துக்கு நரகத்துக்கு ஒன்னும் போகாது இல்லையா? அந்த காலத்துல ஒரு கதை சொல்லுவான், நரகத்துல யார் இருக்கா? நம்ம உதவியார் இருக்காரு. உதவியார் சொல்லி சுத்தப்படாத பங்குசாமி இருக்காரு. பங்குசாமி சத்தப்படாத நம்ம ஆயர் இருக்காரு. ஆயர் சொல்றாரு போப்பு இருக்காரு அப்படிங்காரு இல்லையா? அப்படி பார்க்கும் பொழுது பரலோக அன்னைக்கு அந்த கவுதாரி தாயை போல உங்கள் மீது நம்பிக்கை, அந்த குஞ்சுகள் பிள்ளைகளாகி நீங்கள் தாய் மீது நம்பிக்கையுடையவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. உங்களை காப்பாற்றுவதற்காக எப்படி அந்த தாய் கவுதாரி எதிர்த்து ஓடி வந்தது, அதுபோல அன்னை மரியாள் திருக்குடும்ப தாய் விண்ணக மன்னக அரசி நமக்காக சாத்தானை எதிர்த்து போர் புரிந்து கொண்டே இருக்கிறாள். நம்ம அதை பார்க்கிறோம். தொடக்கத்துல பார்த்தீங்கன்னா, அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவள் குதிங்காலை தீண்டுவாய். சாத்தான் சாவதில்லை, அவன் போராடுகிறான் நம்மை அழித்து விடுவதற்கு. ஆனால் அன்னை நம்மை காப்பதற்காக அவன் தலையை நசுக்கிக் கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அருமையான இறை மக்களே, இந்த பக்கம் பாத்தீங்களா மைனா எவ்வளவு அழகா சத்தம் போட்டுட்டு இருக்கு பாத்தீங்களா? இசை, இயற்கையான ஒரு இசை. இந்த மைனா காலையில எழுந்த உடனே என்ன செய்யுது? விடிய காலமே சத்தம் போடுது. என்னது? இறைவா போற்றி, இறைவா நன்றி, இறைவா உமக்கு புகழ். பங்களாவில் வளர்க்கிற பூனை எங்களை பிடிச்சு திங்கவில்லை, இந்த ஊர்ல இருக்க யாருமே எங்களை தூங்க விடாம கள்ளத்துக்கு எரியல, நாங்க நன்றாக தூங்கினோம், ஒரு நாளை கொடுத்திருக்கிறது இறைவா உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவைகள் எழுந்து ஆண்டவரை புகழ்கிறது. ஒரு நாளை கொடுத்ததற்காக கடவுளை நம்பி இறை தேடுகிறது. குளத்துல தண்ணி எக்கச்சக்கம். ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று, நேற்றைக்கு பார்த்தேன் கூட்டப்புள்ளியில நாங்க 2 சாமியார்கள் பொருட்களுங்கிறத காட்டிக்காமலேயே கடல்ல குளிச்சுட்டு இருந்தோம். அப்ப அந்த மீன் குத்தி பறவையானது
அப்படியே பறந்து கொண்டே இருந்தது. எனக்கும் ஆச்சரியம், இந்த கடலிலே அலை வேகமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது, இதுல எப்படி இது மீனை கண்டு கொத்திக் கொள்ளும் என்று பார்க்கும் பொழுது பல முறை பல இடத்தில் நின்று அந்த மீன் கொத்தி முயற்சி செய்கிறது. கடைசியில பார்த்தேன்னா ஒரு கொத்து வாயில பெரிய மீன், மகிழ்ச்சியாக அது பறந்து சென்றது. காத்திருந்தது அந்த மீன் கொத்தி ஒரு 12 நிமிடங்களாக 13வது நிமிடத்திலே அதற்கு இறை கிடைத்ததை பார்க்க முடிகிறது. நம்ம வளாகத்திலே இருக்கிற வேப்ப மரத்தை பாருங்க, நீங்க அதுக்கு ஏதாவது தண்ணி ஊத்துறீங்களா? இல்ல. என்ன செய்யுது? அதனுடைய வேர்கள் இந்த பூமியை, இந்த ஞானத்தை நம்பி நம்பிக்கையோடு துளைத்துக் கொண்டே செல்கிறது, எனக்கு தண்ணீர் கிடைக்கும் என்று. அப்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுவது யாருக்கு இருக்கிறது என்று கேட்டால், நாம் 5 அறிவு படைத்த மிருகங்கள் பறவைகள் என்று சொல்லுகிறோமே, அவை அனைத்திற்கும் ஆழமாக இருக்கிறது. அல்லது ஓரறிவு படைத்த இந்த தாவரங்களுக்கு, செடி கொடிகளுக்கு இந்த நம்பிக்கை என்று சொல்லப்படுவது, ஆண்டவர் மீது வைத்த நம்பிக்கை என்று சொல்லப்படுவது மிக உறுதியாக இருக்கிறது. அவைகள் முணுமுணுப்பதில்லை. அப்படி என்று சொன்னால் யாருக்கு நம்பிக்கை குறைவு? மனிதனுக்குத்தான் நம்பிக்கை குறைவாக இருக்கிறது. எனவே தான் ஆண்டவர் தோமையாரை பார்த்து, யோவான் நற்செய்தியிலே பார்க்கிறோம், நம்பிக்கை குன்றியவனாக இருக்காதே, நம்பிக்கை கொள். உடனே தோமையார் என்ன சொல்றாரு? என் ஆண்டவரே, என் கடவுளே, அப்பா, தாப்பா தாப்பா, நீ என்ன மன்னிக்காம வேற யார் மன்னிக்கிறது? உடனே நம்புறப்பா, காலில் விழுகிறார். மனிதனுக்கு நம்பிக்கைகள் ஊட்டப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்க்கணும், இந்த சிந்தனையின்படி மரியாளின் தியாகம். தியாகம் என்பது வடசொல், தமிழ்ல சொல்லல ஈகம். ஈகம், ஈகை, ஈகத்திலிருந்து வருவதுதான் ஈகை. அப்படி சொன்னால் தியாகம் என்பது என்ன? தனக்கு விருப்பமான ஒன்றை, எனக்கு ரொம்ப பிடிச்சு போன ஒன்றை மேலான ஒரு காரியத்திற்காக, மேலான ஒரு செயலுக்காக இழத்தல் என்பது தியாகம். எல்லாருக்கும் மிக பிடித்தமான ஒன்று என்னது? உயிர். ஒரு முறை இப்படிதான், ஒரு 90 வயசு பாட்டி, 90 வயசு நல்லா தெரியும், பாட்டியம்மா ரொம்ப காலமா இந்த பூமியில இருந்து பூமிக்கு பாரமா இருக்கிறீங்க, நீங்க சீக்கிரம் செத்து போனா நான் சீக்கிரம் உங்களுக்கு இலவச திருப்பலி வச்சிருவேன், அடக்க திருப்பலின்னு. நீ சாவா இல்லையா? எனக்கு வயசு இப்பதானே 28 ஆகுது, சாமியாராயி 1 வருஷம் தானே முடிஞ்சிருக்கு, அதுக்கு என்ன சாவ சொல்றியா? உயிர் என்றால் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா? இந்த உயிர் காற்று எல்லோருக்குமே பிடிக்கும். இந்த உயிரையே உன்னதமான ஒரு காரியத்திற்காக, மகிமையான ஒரு செயலுக்காக நாம் இழக்க துணிப்பது அங்கே தியாகமாக இருக்கிறது. இந்த தியாகத்தில் என்னெல்லாம் இருக்குது? இந்த தியாகத்தில் மறைந்து நிற்பது பகிர்வு, இந்த தியாகத்தில் மறைந்து நிற்பது அன்பு, இந்த தியாகத்தில் மறைந்து நிற்பது நம்பிக்கை. இந்த தியாகத்தின் பரிசு அழியாத புகழ். இந்த தியாகத்தின் பரிசு அழியாத புகழ். நாம் ஆகஸ்ட் 15 கொண்டாடும் பொழுது அங்கே நம்முடைய தாய் திருநாடு வெள்ளையரிடமிருந்து விடுவிக்கப்பட்ட நாளை கொண்டாடுகிறோம். கொள்ளையர் கையில் இருந்து எப்பொழுது விடுவிக்கப்பட போகிறதோ தெரியல. 23 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கதாக சொல்லிக் கொள்கிறார்கள். அப்ப நீங்க யாரை சிந்தித்து பார்க்கிறீர்கள்? ஒரு காமராசரை சிந்தித்து பார்க்கிறோம். எதற்காக? ஏறக்குறைய 10 ஆண்டுகள் வெள்ளையரை எதிர்த்து போராடி அவர் சிறை சென்றதினார். ஒரு வாவு சிதம்பரனாரை சிந்திக்கிறோம். ஏறக்குறைய இரட்டை ஆயுள் தண்டனையை பெற்று அவர் சிறைச்சாலையிலே வாடி வதங்கியதினார். ஒரு சுப்பிரமணிய சிவாவை சிந்தித்து பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ விடுதலை போராட்ட வீரர்களை சிந்திக்கிறோம். எதனால? அவர்கள் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்தார்கள். வாவு சிதம்பரனார் தன்னுடைய உடைமைகளை எல்லாம் இழந்தார். பெருந்தலைவர் காமராஜர் தன்னுடைய வாழ்க்கையையே இந்த நாட்டுக்காக அவர் இழந்தார். இல்லறம் வேண்டாம், என் நாடு போதும், பிள்ளைகள் வேண்டாம், இந்த தமிழ் மக்கள் போதும், இந்திய மக்கள் போதும் என்ற ஒரு சிந்தனையோடு அவர் இருந்ததை பார்க்க முடிகிறது. எனவே யாரெல்லாம் பிறருக்காக வாழ்வதற்காக தன்னை இழக்கிறார்களோ
அவர்கள் அங்கே அழியாத புகழை பெறுகிறார்கள். இறைவன் இயேசு சொல்லுகிறார், தன் உயிரை காத்துக்கொள்ள விரும்புகிறவன் அதை இழந்து விடுவான், தன் உயிரை எனக்காக நற்செய்திக்காக இழக்கின்றவன் அதை இந்த வாழ்வை பெற்றுக் கொள்வான் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு தெளிவாக சொல்லுகிறார், இழக்கிறவர்கள் பெறுகிறார்கள், பெற வேண்டும் என்று சுரண்டுகின்றவர்கள் இழந்து போய்விடார்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க பார்க்கணும், கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் விசுவாசத்தின் தந்தை என்று சொன்ன அபிரகாமை பார்க்கிறோம். ஆனால் நான் பார்க்கிறேன் சற்று வித்தியாசமாக. தொடக்க நூல் பிரிவு 6 இறை வார்த்தை 9 சொல்லுகிறது, நோவா கடவுளோடு நடந்தார். யாரோடு நடந்தார்? கடவுளோடு நடந்தார். நாமெல்லாம் கடவுளோடு நடக்கிறோமா, இல்ல பொன்னையும் பொருளையும் பணத்தையும் கையில் வைத்து நடந்து கொண்டு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி. தொடக்க நூல் பிரிவு 6 இறை வார்த்தை 13 22 ஆண்டவர் சொல்லுகிறார், நோவா கோபார் மரத்தால் ஒரு பேழையை நீ இப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும். பாருங்க, அங்கே ஆறு இல்லை, அங்கே கடல் இல்லை. அந்த நேரத்திலே ஒரு பேழையை செய்வார் என்று சொன்னால் பார்க்கிறவங்களா என்ன சொல்லியிருப்பான்? பைத்தியக்கார பயம் இல்லை, சந்தனம் மிஞ்சிச்சுன்னா எங்கேயோ ராவுவான. அதுபோல பண கொழுப்பு இவன் ஒரு பேழையை செஞ்சு கொண்டு இருக்கிறான். ஆனால் இவர் யார் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார்? கடவுள் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். என் கடவுள் என்னை இந்த காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறார், என் கடவுள் என்னை கைவிட மாட்டார் என்ற ஆழமான ஒரு நம்பிக்கை. அதற்காக அவர் இழந்தது எத்தனை என்று பார்க்க வேண்டியிருக்கிறது. இரண்டாவது நாம் பார்க்கக்கூடிய ஒன்று, இறை நம்பிக்கைக்கும் தியாகத்திற்கும் ஒரு தலை சிறந்த மனிதன் பழைய ஏற்பாட்டு சூசை யோசேப்பு. அவருக்கு ஒரு 14 பிரிவுகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. பிரிவு 37 பிரிவு 50 வரை அவரை பற்றி பேசுகிறது. அவருக்கு என்ன நம்பிக்கை? தன் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை, தன் கடவுள் மீது ஆழமான ஒரு நம்பிக்கை. அழுவதாலோ கடவுளை இகழ்வதாலோ இருக்கின்ற துன்பங்கள் மறைந்து போகாது. மாறாக கடவுளை போற்றுவதாலும் புகழ்வதாலும் கடவுள் மீது ஆழமான நம்பிக்கை வைப்பதாலும் நம்முடைய துன்பங்களும் துயரங்களும் மறைந்து போகிறது என்பதை அவர் நம்பியிருந்தார். எனவே தான் சிறுவனாக இருக்கும் பொழுது தன்னை பற்றிய உயர்வான கனவுகளை கண்டார். இந்த கதிரவனும் நிலாவும் திங்களும் ஞாயிறும் அங்கே 11 விண்மீன்களும் உடுக்கள் 11 அவருடைய உடுவை விண்மீனை வணங்கி நின்றது என்று சொல்லுகிறார். 12 கதிர்கட்டுகளிலே தன்னுடைய கதிர்கட்டை ஏனைய 11 கதிர்கட்டுகளும் வணங்கி நின்றது என்று சொல்லுகிறார். நம்பிக்கை நடந்துதான் நடக்கலையா? எகிப்திலே ஆளுநனாக மன்னனுக்கு அடுத்த நிலை வரும் பொழுது 11 அவருடைய உடன் பிறப்புகளும் வணங்கி நின்றார்கள் என்பது தெளிவாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அவருடைய தந்தை யாக்கோப்பு அந்த மண்ணிற்கு செல்லுகின்ற பொழுது அந்த மண்ணினுடைய ஆளுநர் என்ற நிலையிலே தந்தை மகனுக்கு வணங்கி நின்றதை பார்க்க முடிகிறது. அவரை பொறுத்த மட்டிலே உடன் பிறப்புகள் 10 பேர் அவரை 20 வெள்ளி காசுக்கு விற்கின்ற பொழுதும் அவர் அழுது ஆர்ப்பரிக்கவில்லை. தன் ஆண்டவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையுடையவராக இருக்கிறார். என்னை படைத்த கடவுள் தூங்குவதும் இல்லை அயர்வதும் இல்லை என்ற ஒரு தெளிந்த சிந்தனையோடு இருக்கிறார். எனவே அந்த அடிமை தனத்திலும் விற்கப்பட்ட பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அவர் பொத்தினர் வீட்டிலே வேலை செய்கின்ற பொழுது அவர் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனிதனாக வாழ்ந்து வந்தார். அவர் அதே பொத்தினரால் ஒரு காமுகன் அவருடைய மனைவியை கெடுக்க முயற்சித்தவன் என்று குற்றம் சாட்டப்பட்ட பொழுது அரசனுடைய சிறைச்சாலைக்கு அவனை இழுத்து செல்லுகின்றார். இழுத்து சென்ற பொழுதும் சிதறிவிடவில்லை, சிரித்துக் கொண்டே செல்லுகிறார், சிந்தித்துக் கொண்டே செல்லுகிறார். காரணம் என்ன? அவர் ஆண்டவருக்குள் இருந்தார், ஆண்டவரோடு இருந்தார், ஆண்டவர் மீது நம்பிக்கையுடையவராக இருந்தார். அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பொழுது பலர் அழுது கொண்டே இருந்தார்கள். நான் என்ன தவறு செய்தேன்? என்னை விட பெரிய குற்றவாளிகள் எல்லாம் வெளியே இருக்கவில்லையா? என்னை இங்கு அடைத்து விட்டார்களே என்று புலம்புகின்ற பொழுது அவர் ஆண்டவரை தூய போரடிகள் சீலாவை போல பாடி
கொண்டே இருந்தார். ஏனென்றால் குயிலை பார்த்து கூவாத என்று சொன்னால் அது கூவாமல் இருக்குமா? மயிலை பார்த்து நடனம் ஆடாத என்று சொன்னால் நடனம் ஆடாமல் இருக்குமா? வான்கோழியை பார்த்து முக்கி நடனம் ஆடாத என்று சொன்னால் அது முக்கியமா நடனம் ஆடாமல் இருக்குமா? ஆம், அவைகள் பாடும். ஆண்டவரை போற்றாவிட்டால் என் நாவு மேல் வாயோடு ஒட்டிக் கொள்ளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுவது போல அங்கே பார்க்கிறோம். இந்த யோசேப்பு சிறைச்சாலையை ஆண்டவருடைய தொழுகை கூடமாக மாற்றி நிற்கிறார். ஆண்டவருடைய அந்த சிங்கார வனமாக பார்க்கிறார். எனவே தான் சிறைச்சாலையும் அங்கே மோட்ச ராஜ்யமாக தெரிகிறது. அதே நேரத்தில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் தம்பி பெஞ்சமின், நான் அவனை பார்க்கணுமே, என் தம்பி பெஞ்சமின் உயிரோடு இருப்பான், எங்க அப்பா நிச்சயம் யாக்கோப்பு உயிரோடு இருப்பான் என்ற ஒரு தெளிந்த ஒரு சிந்தனையோடு இருந்தார். ஆம், அத்தனை வேறையும் அவர் பெற்றார், அத்தனை வேறையும் அவர் கண்டார். ஏனென்றால் ஆண்டவரை மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் ஒரு நாளும் பொய்த்து போக மாட்டார்கள். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள். இன்னும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் மிக உயர்வாக உயர்ந்திருக்கிறது, நல்ல வளர்ச்சி அடைந்திருக்கிறது, பிள்ளைகள் எல்லாம் அரசு வேலையில இருக்கிறாங்க, படிச்சிருக்காங்கன்னா அதற்கு அடிப்படை காரணம் தந்தையுடைய நம்பிக்கையும் தியாகத்தை விட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயின் நம்பிக்கையும் தாயுடைய தியாகம் தான் உண்மையிலேயே உயர்ந்ததாக இருக்கும். அதற்கு சான்று விடுதலை பயனூல் பிரிவு 2 இறை வார்த்தை 1-10 எடுத்து பாருங்கள். லேவி குலத்து பெண்மணி ஒரு ஆண்மகனை பெற்றெடுக்கிறாள். பார்வோன் மன்னன் சொல்லியிருக்கிறான், நைல் நதியில் வீசி விடுங்கள் என்று. அந்த ஆண்மகனை பத்திரமாக வளர்த்து அதே நைல் நதியில் வீசுகிறாள். எப்படி ஒரு பேழையை செய்து அந்த பேழையிலே மகனை படுக்க வைத்து அந்த பேழை ஆற்று வெள்ளத்திலே போகாமல் கோரை புல்லுகளுக்கு இடையே அந்த பார்வோன் மன்னனுடைய மகள் வருகின்ற பாதையிலே அந்த பேழையை வைத்து அந்த பிள்ளையை எடுத்த உடனே இந்த பிள்ளையுடைய சகோதரையை அங்கு நிறுத்தி வைத்து அந்த பிள்ளைக்கு தான் அமுதூட்ட வேண்டும் என்ற அந்த அறிவு திட்டத்தை கடவுளோடு இணைந்து செய்கிறார். விளைவு, தான் பெற்ற பிள்ளைக்கு செவிலி தாயாக சென்றால் இஸ்ராயல் மக்கள் அடிமையின எதிரேய மக்களுக்கு அந்த குழந்தைதான் உண்மையான விடுதலையை பெற்றுத் தருகின்ற ஒரு மாபெரும் குழந்தையாக இருந்ததை பார்க்க முடிகிறது. நீங்க சிந்திச்சு பாருங்க, நம்ம வடக்குளத்திலிருந்து எத்தனை சாமியார்கள் போயிருப்பாங்க. பங்குத்தந்தை அவர்களே, ததேஸ்ராஜன் அவர்களே, தாங்கள் எத்தனாவது பங்குத்தந்தை என்று சொல்ல முடியுமா? இந்த ஊருக்கு நீங்க எத்தனாவது பங்குத்தந்தை? சரி, எப்படியும் 50க்கு மேல பங்குச்சாமி போயிருப்பாங்க இல்லையா? அங்க எழுதி போட்டிருக்கிறது ததேஸ்ராஜன். அப்ப நீங்க பார்க்கணும், இத்தனை பங்கு தந்தையர்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் வேறு உங்களுக்கு பணி புரிந்திருக்கிறார்கள். பல நேரங்களிலே நீங்கள் அவரை போற்றி புகழ்ந்திருப்பீர்கள், சில நேரங்களிலே அவரை தூற்றி தூர்வாரி இருப்பீர்கள். பாருங்க, எத்தனை அருள் சகோதரிகள் இந்த மடத்துல அந்த மடத்துல அங்க மௌன மடத்துல வந்து பணியாற்றி இருப்பாங்க. இந்த வடக்கங்குளத்திலிருந்து எத்தனை குருக்களை நீங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கிறீர்கள். இந்த வடக்கங்குளத்தில் இருந்து எத்தனை அருள் சகோதரிகளை இந்த அகில உலக திருச்சபைக்கு, இந்த பரலோக அன்னையுடைய திருக்குடும்ப அன்னையுடைய புகழை பறைசாற்றுவதற்காக நீங்கள் விரும்புகின்ற உத்தம கன்னியர்களை, நீங்கள் விரும்புகின்ற உத்தம குருக்களை உருவாக்கி பெற்றெடுத்து உருவாக்கி கொடுத்திருக்கீங்க. சொல்லுங்க, இத்தனை 5 சாமியார் இருப்பாங்களா? இல்ல 10 சாமியார் இருப்பாங்களா? சொல்லுங்க. ஆனால் பார்க்கிறோம், ஒரு குருவை உருவாக்கி கொடுக்கணும்னா, ஒரு அருள் சகோதரியை உருவாக்கி கொடுக்கணும்னா
எரிகின்ற மெழுகு திரிகளாக அவர்களின் பெற்றோர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஊர்ல சொன்னா, சீக்கிரம் முன்னேறணுமா அவன் மோன சாமியாராக்கு அப்படின்னா, போடா முட்டாள், அவன் புள்ள 10ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 3 வருஷம் நம்ம எஸ் ஏ ராஜா பல் தொழில்நுட்ப கல்லூரியில படிச்சா, பாலிடெக்னிக்ல படிச்சா, 18 வயசு, எண்ணெய் வயலில் வேலை செய்ததாக ஒரு அனுபவ சான்றிதழ் 6 மாசத்துக்கு எவன்டையாவது வாங்கி, என்ன வயலுக்கு போயிட்டேன்னா 19வது வயசுல இருந்து உன் மகன் 1.5 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிப்பானே. நம்ம சாமியாருக்கு சம்பளம் எவ்வளவு கொடுக்கும்? 6000 ரூபாய். இந்த 6000 ரூபாயில அவரு சாப்பிட்டு வண்டியை ஓட்டி துணி பழ 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 பழன்னு புது புதுசா அவர் உடுத்து அதுல மிச்சம் எடுத்து அங்க பாட்டச்சவரு கட்டுறாரியா. அப்பனா அந்த பையனை எவ்வளவு பெரிய அறிவாளியான ஒரு மகனை இந்த திருச்சபைக்கு கொடுத்திருப்பாங்க. சொல்லுவது யாருக்கும் எளியவாம் சொல்லிய வண்ணம் செயல். அப்படி சொல்லும் பொழுது சரி என் பிள்ளைய அனுப்பி வைக்கிறோம்ப்பா, அப்படியாவது இந்த வடக்குங்குளத்திலிருந்து ஒரு 100 சாமியார் வரட்டுமே, நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போமே. ஆம், 1 சாமுவேல் பிரிவு 1 இறை வார்த்தை 1 28 வாசித்து பாருங்க. எல்கனாவின் மனைவி அன்னாள் பிள்ளை பேர் இல்லாமல் அவள் மலடியாக இருந்ததினால் அவருடைய சக்களத்தி அவளை ஏளனமாக பேச ஆண்டவருடைய ஆலயத்திலே அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே பார்க்கிறோம், ஏலி என்ற குரு சொல்லுகிறார், குடிகார மட்டை, பொடி போடுற மட்டை, உனக்கு குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கு வேற இடம் கிடைக்கலையா? ஆண்டவருடைய ஆலயத்தில் இருந்து ஏன் இப்படி தொந்தரவு கொடுக்கிற? அப்ப அவன் சொல்ற, ஐயா நான் குடுகாரி இல்லையா, ஐயா எனக்கு குழந்தை செல்வம் இல்லையா, இந்த ஊர் உலகம் என்ன கேவலமா பேசுது. ஒரு 4 ஆண்டுகள் கழித்து அந்த அம்மா மகிழ்ச்சியோட வருது, ஐயா இது இந்த பையனுக்கு வயசு 3, நாங்க மாவு எல்லாம் வச்சிருக்கேன், இவன் என்னமே இந்த கோயில்ல தான் இருப்பான், ஆண்டவருக்கு மட்டும்தான் பணி செய்வான். நீங்க சற்று சிந்திச்சு பாருங்க, ஒரு குழந்தை கருவறையில் இருக்கும் பொழுது வேண்டாம் என்று எண்ணுவார்கள் சில பெற்றோர்கள். மருந்து மாத்திரையை கொடுத்தோ அல்லது ஏதாவது மருத்துவமனைக்கு போயோ அந்த குழந்தையை அடித்து விடலாம் என்று எண்ணுவார்கள்.